வணக்கம். 63 நாயன்மார் வரிசையில இன்னைக்கு நாம திருநாளை போவார் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். இவர் வேற யாரும் இல்ல, நந்தனார். நந்தனார் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இவர் கொள்ளிடக்கரையில, காவிரி கரையில இருக்கிற ஆதனூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். இந்த தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இதுல பிறந்தவர். இப்போ அவருக்கு என்னைக்கு நினைவு தெரிஞ்சதோ அன்னையில இருந்து சிவபெருமான் மீது பக்தி கொண்டு அவர் மேலேயே காதலாகி இருக்கிறார். எப்பவும் அவர் நினைவு மறந்தும் வேற எதையும் நினைக்காம இருக்கிறார். தினமும் போய் இறைவனை தரிசிக்க போறார் கோவிலுக்கு. ஆனாலும் அவர் தெரியல, ஏன்னா உள்ள போக முடியாததுனால தெரியல. ஏதோ இப்படி பார்த்து அரைங்குறையமா பார்த்துட்டு வர்றார். இப்படி இருக்கும்போது இவர் புறத்தொண்டு செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. புறத்தொண்டுன்னா அந்த பேரிகைகளுக்கு தோல், மாட்டு தோல் இதை கொடுக்கறது, அந்த தோல் எதுல செய்யறாங்களோ அதை செய்து கொடுக்கறது. இன்னும் பல தொண்டுகளும் செய்றார், வெளியே இருந்தே செய்றார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இறைவனை தரிசிக்கிறதுக்கு வர்றாரு. அப்போ வெளியே இருந்து வணங்கி நிற்கும் போது, இசை பாடி வணங்கி நிற்கும் போது இறைவன்கிட்ட மறுகிறார். நான் நேரா உங்களை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி மருகின உடனே இறைவன் நந்தியம்பெருமான கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்றார். இது திருப்புன்கூருக்கு போறாரு. அப்போ நடந்தது. அவர் ஊர்ல இருந்து திருப்புன்கூர் போறாரு. அங்கே இந்த சம்பவம் நடக்குது. நந்தியம்பெருமான விலகி இருக்க சொன்னதும் நந்தி விலகிறது. இவர் பெருமானை நல்லபடியா முழுமையா பார்த்து சந்தோஷப்பட்டு வீடு சேர்ந்துடுறார். இன்னைக்கும் இந்த கதையும் கேட்டிருப்போம். இன்னைக்கும் அந்த நந்தி விலகி தனியா இருக்கிறத பார்க்கலாம். இப்போ இவர் வீட்டுக்கு சேர்ந்தவர் மறுபடி ஒவ்வொரு கோவிலா போறார். போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றார். கடைசியில அவருக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் வருது. தில்லையில இருக்கிற அந்த அம்பலவாணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வருது. ஆனாலும் நமக்கு உள்ள போக அனுமதி கிடையாது. அதனால நாளை போவோம் அப்படின்னு சொல்லி படுத்துறாரு. தினமும் இதே மாதிரி நாளை போவோம் அப்படின்னு சொல்லி உறங்கிடுறார். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் இன்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போறார். போய் வெளியில இருந்த மேனிக்கே கும்பிட்டுட்டு இறைவனை வெளியில இருந்த மேனிக்கே தரிசனம் பண்ணிட்டு, அப்போ அங்க தில்லையில வேள்வி நடக்குது. வேதம் ஓதுற சத்தம் கிடக்குது, கேட்குது. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம இதுக்குள்ள போனோம்னா நம்மளை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீதி வழியா இறைவனை சுற்றி வணங்குறார். அதாவது கோவிலை வீதிகள் வழியா சுற்றி வணங்குறார். இப்போ இப்படியே நாட்கள் போகுது. அவர் தரிசனம் பண்ணவே இல்லை தில்லைக்கு போய். அதனால அவர் அங்கேயே சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் கண்ணசந்து இருக்கும்போது இறைவன் ஒரு கேலியோட ஒரு புன்முறுவலோட என்று வந்தாய் அப்படின்னு கேட்கிறார். என்னன்னா, நாளை போவோம் இருந்தியே, நீ என்னைக்கு வந்த அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு நீ என்னை தரிசிக்கணும்னா இப்பிறவி நீங்க போய் எரி-இடை நீ மூழ்கி என்னோடு வா அப்படின்னு சொல்றார். இப்பிறவி போய் நீங்கி எரி-இடை நீ மூழ்கி வா அப்படின்னு சொல்றார். சொல்லவும் இவர் எழுந்துடுறார். இதே நேரம் சிவபெருமான் அங்க உள்ள வேள்வி செய்யறவங்க அந்தணர்களுக்கெல்லாம் போய் நாளை ஒரு நம் அடியார் ஒருவர் வருவாரு, அவருக்கு நீங்க வேள்வி தீ அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறைகிறார்.
அதே மாதிரி அந்த அந்தணர்கள்லாம் இறைவனது அசரீரியை கேட்டு அப்படியே எழுந்திருச்சு காலை கடன்களை முடிச்சு அப்பவே வந்து அவரை தேடி போறாங்க, நந்தனாரை தேடி போறாங்க. இறைவன் இட்ட கட்டளைய நாங்க நிறைவேற்ற வந்திருக்கிறோம், நாங்க ஒரு தீ வளர்க்க போறோம், நீங்க வந்து இறைவன் சொன்னபடி செய்யுங்கன்னு சொல்றாங்க. அது மாதிரியே பெரிய ஒரு பள்ளம் தோண்டி அதுல தீ எரிவதற்கு தேவையானதெல்லாம் போட்டு பெருசா தீ வளர்க்கிறாங்க. அதான் எரியடை அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் நந்தனார் வந்து சற்றும் தாமதிக்காம அந்த தீய வளம் வந்து அதுக்குள்ள இறங்கிடுறார். இறங்கி திரும்ப வரும்போது பார்த்தா ஒரு பெரிய மகா முனி மாதிரி வர்றார், ஒரு மகா முனிவர் மாதிரி வர்றார். வந்ததும் அந்த அவங்க எல்லாம் தீ வளர்த்தவங்க எல்லாம் அவரை வணங்குறாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து வாணனை தரிசிக்கிறதுக்காக, தில்லைவாழ் பெருமானை தரிசிக்கிறதுக்காக இவர் முன்னாடி போக பின்னாடி மற்றவர்கள் வர்றாங்க. வந்து கோவிலுடைய வாசல் படியை கடந்து அவர் உள்ள போறார். பின்னாடி இவங்க எல்லாம் போறாங்க. கொஞ்சம் போனதுமே கூட வந்தவங்களாம் அவரை காணாம திகைக்கிறாங்க. ஆனா இவர் வந்து யார் கண்ணுக்கும் தெரியாம இறைவனுடைய பாதத்துல போய் சங்கமமாயிடுறார். அவருக்கு முக்தி கிடைச்சிருது. சிவகணங்களுக்கு தலைவரா சிவலோகம் போயிடுறார். இதுதான் வந்து நான் திருநாளை போவாய் அப்படிங்கிற நந்தனாருடைய கதை. இறைவனை தரிசிக்கிறதுக்கு தீ வளர்க்கணுமா அப்படின்னா இது வந்து இறைவனுடைய ஆசை கிடையாது. அந்த சொல்றாங்க இல்லையா நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக என் மேல் பற்று வைத்தவனை எதுவும் செய்ய ஆகாது அப்படிங்கிறத எல்லாருக்கும் அறிவுறுத்துறதுக்காக இறைவன் வந்து நீ நெருப்புல நீந்தி என்னை வந்து அடைன்னு சொல்லிடுற. இல்லைன்னா நெருப்புல மூழ்கிதான் அவர் கோவிலுக்குள்ள போகணும்னு இல்லை, நெருப்புல மூழ்கிதான் அவரை வந்து கோவில்ல தரிசனம் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, உனக்கு அதோடு முக்தி கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தவருக்கு, பக்தியோடு உண்மையான அன்போடு காதலோடு பக்தியோடு இருந்தவருக்கு இறைவன் தந்தது அந்த முக்தி. தன்னோடு வாழக்கூடிய, தன்னிடத்தில் வாழக்கூடிய ஒரு பதவி. அந்த எரியிற நெருப்புல மற்றவர்களுக்காகத்தான் அவர் அந்த எரியிற நெருப்புல இறங்க சொன்னாரே தவிர இதை நீ செஞ்சுதான் என்னை வந்து சேரணுங்கிறது இறைவனுடைய சித்தம் கிடையாது. இதுதான் இந்த கதை சொல்றது. இதுதான் திருநாளை போவார் அப்படிங்கிற நந்தனாருடைய கதையை இன்னைக்கு பார்த்தோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முக்கி சொல்லி இருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைய பதிவையும் பாருங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம்.